நேற்றைய தினம் மாவீர தினம் வெகு விமர்சையாக தமிழர் தாயகமெங்கும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மாவீர துயிலும் இல்லங்கள் எல்லாமே சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு யுத்தத்திலே உயிரிழந்த அந்த வீரர்களுடைய பெற்றவர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் என்று சொல்லி துயிலும் இல்லங்கள் எல்லாமே உணர்வெழுச்சியோடு எழுச்சி கோலங்களாக காணப்பட்டிருந்தன. ஆனால் இந்த விடயம் என்பது தெற்கிலே பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டிலே எழுந்திருக்கின்ற இந்த காலநிலை சீர்கேடுகளையும் பொருட்படுத்தாது இந்த இனவாத கருத்துக்கள் தெற்கிலே பேசப்பட்டிருக்கின்றன. சில இனவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்லுகின்ற கடும்போக்கு அரசியல்வாதிகளாலே இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதாவது நேற்று, இன்று, அது மட்டுமன்றி நாளை, இந்த நாட்களிலே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியவர்கள் மக்கள். தாழ்நில பகுதிகளிலே காணப்படுகின்ற குடியிருப்புகள், நாட்டினுடைய அநேகமான பகுதிகளிலே இந்த வெள்ள அனர்த்த பாதிப்புகள் என்று சொல்லி மக்கள் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியிலே இப்படியான இனவாத கருத்துக்கள் பேசப்படுவது என்பதும் வேதனைக்குரிய ஒரு விடயம்தான். சில தினங்களுக்கு முன்பாக எங்களுக்கு தெரியும், பொதுபல சேனா அமைப்பினுடைய தலைவர் ஞானசார தேரர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது, திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் என்பது இன்றைக்கு நாட்டிலே இனவாதத்தை தூண்டுவதற்கு ஒரு காரணமாக மாறியிருக்கிறதாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். பொதுபல சேனா அமைப்பினுடைய அந்த தலைமையகத்திலே இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் தான் இந்த விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவர் தன்னுடைய இளம் பிக்குகளுக்கு குறிப்பிடுகிற போது, இளம் பிக்குகள் இந்த விடயங்கள் தொடர்பாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட அவர், இவ்வாறான செயற்பாடுகள் தனி ஈழம் அமைவதற்கு இடமளித்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.